Dear students, welcome to online class with Hema. 8th Maths, 4th chapter Life Mathematics, exercise 4.3, 5th sum. A principal becomes rupees 2028 in 2 years. Okay, at 4% per annum compound interest, find the principal. எப்படின்னா வந்து பிகம்ஸ்னாலே அது வந்து அமௌண்ட்டு பிரின்சிபல் வந்து 2028 rupees 2028 வருதான் 2 இயர்ஸில் 4% பெர் ஆனம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். அப்போது பிரின்சிபல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, பிரின்சிபல் அமௌண்ட்டு வந்து rupees 2028 2 வருஷத்தில் கிடைக்கிது. ஓகே, இது பிரின்சிபல் கிடையாது. பிரின்சிபல் அமௌண்ட் பிகம்ஸ்ன்னு கொடுத்ததால அமௌண்ட் இது அமௌண்ட்டு வந்து இவ்வளோ கிடச்சிருக்கு. அப்போ பிரின்சிபல் எவ்வளோ முதலீடு செஞ்சாங்க. பிரின்சிபல்னால் எவ்வளோ முதலீடு செஞ்சாங்க. பிகம்ஸ்னால் இது அமௌண்ட்டு 2 இயர்ஸில் 4% பெர் ஆனம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 2028 rupees வந்திருக்கு. அப்போ எவ்வளோ முதலீடு செஞ்சாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கும். ஸோ சொல்யூஷன் எழுதிக்கோங்க. n = 2 years. ஓகே, அண்ட் r = rate of interest. rனா என்ன? rate of interest. how much? 4% per annum. 4% per annum. So amount A equal to what? Amount A equal to rupees 2028. Okay, amount. So amount A கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா, இது அமௌண்ட் பிகம்ஸ்ன்றதால 2028 வந்திருக்கு. ஸோ அமௌண்ட் கண்டுபிடிக்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் அமௌண்ட் ஏன்னா P into 1 plus R by 100 whole power n. So amount is given. Amount in 2028. So we want to find the principal only. Okay va? Principal becomes என்றதால அது amount ஆயிடுது. Okay. So amount in place of A you should substitute 2028 equal to P into P தான் நம்ம கண்டுபிடிக்கணும். So keep it as it is. 1 plus what is R rate of interest is 4. 4 by 100. How many years? 2 years. N equal to 2 years. Okay, equal to 2028 equal to P into 1 plus 4 by 100 இது மிக்சட். இது வந்து இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். எல்சிஎம் எடுத்தால் 100. அப்போ இன்ட்டு 100 இங்கே வந்து இன்ட்டு 100 பண்ணுவோம். ஸோ 100 + 4 ஹோல் ஸ்கொயர். புரியுதா? இது 1 + 4 by 100. இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தோன்னா 100. அப்போ இங்கே 1 இருக்கிறது தான் மீனிங். ஸோ 1 into 100 மல்டிப்ளை சேம் நம்பர் வித் த நியூமரேட்டர். 1 into 100 100 100 ப்ளஸ் இங்கே இன்ட்டு 100. ஸோ சேம் நம்பர் 100 + 4 equal to 104 by 100. ஓகே, ஈக்குவல் டு 2028 equal to P into 104 by 100 the whole square. Therefore you should find the P. அப்போ என்ன பண்ணோம்? keep P as it is. இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துருங்க. 2028 வந்துருங்க. இது ரெசிப்ரோகேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா 100 மேலே வந்துடும். 100 2 தடவை 100. ஓகேவா? ஹோல் ஸ்கொயர்ன்றதால டிவைடட் பை இது டினாமினேட்டரில் வந்துடும். 104 into 104. புரியுதா? P அப்படியே வச்சுக்கிறோம். இது இந்த பக்கம் வரும்போது ரெசிப்ரோகேட் ஆகிடும். ஸோ ஈக்குவல் டு ஹவு மச் இது கண்டுபிடிக்கணும். இது அப்படியே முடிஞ்ச அளவுக்கு கேன்சல் பண்ணுங்கள். 2 டேபிள்ஸில் பண்ணுங்கள். 52s are. அப்போ இது வந்து 52. அதே மாதிரி இது 52, இது 100, இது 50. ஓகேவா? அகெயின் 2 டேபிள்ஸில் பண்ணிங்கன்னா இது 25, இது வந்து 2 2s are 4, 6 2s are 12, 26. அதே மாதிரி இது 26, இதுவும் 25. ஓகே, அகெயின் இங்கே இதை பண்ணுங்கள். 20 28 26 அல்ல 13 2s are 26. இதை பண்ணுங்கள். 13 10 2s are 20, 1 2s are 2, 4 2s are 8. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது? 13 இருக்குது, 26 இருக்குது. இங்கே திருப்பி அகெயின் 10, இங்கே 13. இது பண்ணுங்கள். 5 2s are 10, 0, 7 2s are 14. ஸோ இப்போ என்னென்ன இருக்குது? 507 into 25 into 25 divided by 13 into 13. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ இது வந்து 13 டேபிள்ஸில் பார்க்கணும். 13 into 39 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. 39 into 13. 3 9s are 27, 1 3s are 3, 3 3s are 9,
9 இது வந்து 11 1 9s are 9 1 3s 7 10 507 வருது. அப்போ 113s are 13 39 3s are 507. ஓகே, அகெயின் இது 13 போடுங்க. 1 3s 13 1s are 13 13 3s are 39. இப்போ வந்து 25 into 25 into 3 25 into 25 625 625 into 3 equal to P. Therefore this implies P equal to 1875. ஓகே, இது போடும்போது பிரின்சிபல் அமௌண்ட்டுன்றதால ருபீஸ் போட்டு போடணும். ஓகேவா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டு மென்ஷன் ஆஸ் ருபீஸ். ஓகே, இதுக்கு கேன்சலேஷன் இப்போ ஈஸியாக வருது பாருங்கள். 2 டேபிள்ஸில் பண்ணுங்கள். 50 இது 52 இதுவும் 50 52. அகெயின் 2 டேபிள்ஸில் பண்ணும்போது இது 26 25 இது 26 2s are 52 இது 25. ஸோ இப்போ என்ன வரும்? 25 25 26 26 வருது. ஓகே, அகெயின் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே 2 டேபிள்ஸில் பண்ணும்போது இங்கே 13 வருது. இது 1014. இது அகெயின் 2 டேபிள்ஸில் பண்ணும்போது 507 வருது. அப்போ 507 into 25 into 25 divided by 13 into 13. அப்போ 113s are 13 13 3s are 39. ஓகே, அகெயின் இது 113s are 13 339s are வந்து 313s are 39. ஸோ 25 into 25 வந்து 625 into 3. Therefore P equal to rupees 1875. So the principal amount equal to, therefore principal equal to amount equal to how much? Rupees 1875. Okay, அவ்வளோதான் அந்த sum. Thank you. For more videos, please subscribe our channel.